தாத்தாவின் 5 முத்துக்கள். ஒரு அழகான மலைச்சரிவில் இருக்கும் சிறிய கிராமத்தில் வீரமணி தாத்தா என்ற வயதான, அறிவு நிறைந்தொருவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு மாலையும் சூரியன் மங்கலாக மறையத் தொடங்கும் நேரத்தில், அவரது வீட்டின் முன் பெரிய பேராலமரத்தின் கீழ் 5 பேரக்குழந்தைகள். 1 ஆரவ் 2, கவி 3, தாரா 4, நிரண் 5, பூஜா எல்லோரும் கூடி வந்து தாத்தா சொல்லும் கதைகளை ஆர்வமாக கேட்பார்கள். அந்த மாலை பொழுதே குழந்தைகளுக்கு பண்டிகை போல. தாத்தாவின் குரல், காற்றில் நிழலாடும் இலைகள், மண் வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு மாய உலகம் போல் அமைந்தது. ஒரு நாள் தாத்தா ஒரு சிறப்பு கதையைச் சொல்லத் தொடங்குகிறார். அது சாதாரண கதை இல்லை. தாத்தாவின் சொந்த வாழ்க்கையில் நடந்த மர்மம். அந்த கதையில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? 5 பேர குழந்தைகள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? அவர்கள் தாத்தாவின் கடந்த காலத்துடன் எப்படி இணைகிறார்கள்? கதை சொல்லும்போது ஒவ்வொரு பேரக்குழந்தைக்கும் அந்த கதையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பாடம் வெளியாகிறது. ஆரவ் தைரியம் பற்றி கற்றுக்கொள்கிறான். கவி நட்பு என்ன என்பதை உணர்கிறாள். தாரா இரக்கம் மற்றும் அன்பின் வலிமையை புரிகிறார். நிரன் உண்மை பேசுவதின் மதிப்பை அறிகிறான். பூஜா கற்பனை மற்றும் படைப்பாற்றலின் அழகை உணர்கிறாள். கதை முன்னேறும்போது தாத்தாவின் பழைய நினைவுகள், இழந்த நண்பர்கள், அவர் மேற்கொண்ட பயணம் அனைத்தும் குழந்தைகளின் மனதில் ஓர் வாழ்நாள் நினைவாக பதிகிறது. ஒரு கட்டத்தில் தாத்தா சொல்லும் கதை திடீரென உண்மைக்கு நெருக்கமாகிறது. அவருடைய இளமை காலத்தில் மறைந்து போன ஒரு பொக்கிஷம் பற்றிய மறைவு. குழந்தைகள் அதை பற்றி விசாரிக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் சேர்ந்து தாத்தாவுடன் ஒரு சிறிய தேடல் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அவர்கள் உணர்கிறார்கள், மறைந்திருந்த பொக்கிஷம் தங்கமும் வெள்ளியும் அல்ல. தாத்தா இதுவரை கற்றுக் கொடுத்த ஞானமும் அன்பும் தான் உண்மையான செல்வம்.